குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்கன்னு பேசுற ஒரு முதலமைச்சர் நமக்கு வாய்ப்பு இருக்கிறார். அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல பாட்டு பாடினாரு, தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை. இன்னும் வளரவே இல்லை, அங்கே இருக்கு. இன்னமும் அந்த கொத்து பரோட்டாவிலேயே இருந்தா நாடு எப்போது முன்னேறும்? பாட்டு பாட வேண்டியது, டான்ஸ் ஆட வேண்டியது, அரசியல் அரங்கில் கருத்துக்களை தவிர மற்ற எல்லாம் கோபமா பேச வேண்டியது. நடுவில் நடுவில் நீங்க அந்த பேச்சை கவனிங்க. பேசிட்டு அந்த தாளை பார்த்தார். எதுக்கு நான் அதுல உமாபதி எழுதி கொடுத்துப்பாரு, கோபமாக பேசுங்கள், இந்த இடத்தில் கொஞ்சம் கண்ணீர் விடுங்கள். என்ன இது ஷூட்டிங்கா இருக்கிறீங்க நீங்க? யாரோ ஒரு நடிகர் பாட்டு பாடுகிறார், அவரை பார்க்க இளைஞர்கள் கூடுகிறார்கள். ஒரு கோமாளி என்று கருதி விடாதீர்கள். ஜெயலலிதா ஆட்சியை விட கொடுமையான காட்சிகள் அரங்கேற போகின்றன என்பதை நிலைநிறுத்துங்கள், அதை நெஞ்சில் நிறுத்துங்கள். எதிரியோடு போராடுவது எளிது, நண்பனை மாதிரி இருக்கிறவனோடு போராடுவது கடினம். யாரென்றே தெரியாதவனோடு போராடுவது மிகப்பெரிய சிக்கல். பெரியார் என்பவர் ஒரு உருவமோ ஒரு மனிதனோ அல்ல, அது ஒரு கருத்தியல். அந்த கருத்தியலை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தவில்லை என்றால் நாமே குற்றவாளிகள், பெரியார் இல்லை. இதுல கருப்பு சிவப்பு நீலம் எல்லாம் வித்தியாசம் இல்லை, எல்லாம் உண்ணா சேர்ந்தா எல்லா வண்ணமும் பிழைக்கும். இல்லையானால் காவியை தவிர மற்றவைகள் எல்லாம் அடித்து விட்டு போய்விடுவார்கள். அண்ணன் கந்தசாமி அவர்கள் அந்த உணர்வு மாறாமல் இருக்கிறார். தம்பிதான் கொஞ்சம் என் வயசை குறைச்சிக்கலாம் என்பது. அவர் மட்டுமல்ல, நீங்களும் அதே உணர்வோடு இருக்கிறீர்கள். ஆனாலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் நீங்களே மறுபடியும் மறுபடியும் அமர்ந்திருப்பதில் பயனில்லை. அதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது 2-3 செய்திகள். நான் இன்று பேசுவதற்கு வரவில்லை, கேட்பதற்காகவே வந்தேன். இதை கலந்துரையாடல் என்று நாம் போட்டிருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சி என்னென்றால், இங்கே இவ்வளவு உணர்வாளர்கள் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் கூடியிருக்கிறீர்கள் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் நாம் உணர்வாளர்களே திரும்ப திரும்ப சந்தித்துக் கொண்டிருப்பதற்கு மகிழ்ச்சி இல்லை. எப்படி அடுத்த இடத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகிறோம்? ஏனென்றால் இதை கொண்டு போவதால் நமக்கு ஒரு பெரிய நன்மையோ பதவியோ வந்து விடுவதில்லை. திடீரென்று பலர் தூய சக்திகளாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய தோழர் பொன்னையன் சொன்னது போல, அங்கே ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தீய சக்தின்னு. எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் நம்மை பார்த்து தீய சக்திங்கிறார். அப்ப அவர் தூய சக்தி ஆயிடுறது. அதான் அதனுடைய அடிப்படையான விஷயம். ஒரு முறை நான் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அறிவுமதி எல்லாம் ஒரு பயணத்துல இருக்கிற போது ஒரு பாதையில் இறங்கி ஒரு தேநீர் ரகத்தில் தேநீர் குடித்துக் கொண்டிருந்தோம். சட்டென்று மழை வந்தது. உடனே சரி, காருக்குள்ள போயிடுவோமா இல்ல கடைக்குள் போவோமா என்று யோசித்தோம். அறிவுமதி கேட்டால், ஏன் மழையை பார்த்து பயப்படுறீங்க? அதுக்கு விடுதலை ராஜேந்திரன் திரும்ப கேட்டார், பாருங்க, ஒரே கேள்வியில அவர் வீரராகி நம்மளை கோழையாக்கிட்டாரு. ஏன் மழையை பார்த்து பயப்படுறீங்கிற ஒரே கேள்வியில அவர் வீரராயிட்டாரு, நம்மளை எல்லாம் கோழையாக்கிட்டாங்க. அவர்கள் நம்மை பார்த்து தீய சக்தி என்று சொல்லுவதன் மூலம் தங்களை தூய சக்தியாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். என்ன சிக்கல் இருக்கிறது என்றால், நாம் இப்போது யாரோடு போராடி கொண்டிருக்கிறோம்? எதிரியோடு போராடுவது எளிது, நண்பனை மாதிரி இருக்கிறவனோடு போராடுவது கடினம். யாரென்றே தெரியாதவனோடு போராடுவது மிகப்பெரிய சிக்கல். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்காது. யார்? ஒன்றை நான் சொல்லுகிறேன். யாரோ ஒரு நடிகர் பாட்டு பாடுகிறார், அவரை பார்க்க இளைஞர்கள் கூடுகிறார்கள். ஒரு கோமாளி என்று கருதி விடாதீர்கள். ஜெயலலிதா ஆட்சியை விட கொடுமையான காட்சிகள் அரங்கேற போகின்றன என்பதை நிலைநிறுத்துங்கள், அதை நெஞ்சில் நிறுத்துங்கள். இந்த ஆட்சியை அவ்வளவு சாதாரணமாக, ஏனென்றால் பின்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள். நான் குறிப்பாக 3 செய்திகளை சொல்லுகிறேன். ஜனநாயகம் வளர்ந்திருக்கிறதா? வளர்ந்திருக்கிறது. உலகத்திலேயே இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. எதை வைத்து சொல்லுகிறோம்? வாக்காளர்களின் எண்ணிக்கையை வைத்து.
ஜனநாயகத்தை முடிவு செய்வதற்கு வாக்காளர்களின் எண்ணிக்கை மட்டும் போதுமானதில்லை. ஜனநாயகம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, மத நம்பிக்கைகள் வளர்ந்திருக்கின்றன. எப்படி முரண்பட்டவைகள் ஒரே நேரத்தில் ஒன்றாக ஒரே இடத்தில் வளர்கின்றன? இந்த கேள்வியிலே தான் பல விடைகள் இருக்கின்றன. மதம் என்பது அடிப்படையில் என்ன? பெரியார் என்பவர் ஒரு உருவமோ ஒரு மனிதனோ அல்ல, அது ஒரு கருத்தியல். அந்த கருத்தியலை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தவில்லை என்றால் நாமே குற்றவாளிகள். பெரியார் இல்லை, நாமே குற்றவாளிகள். எப்படி கடத்துவது என்பதை பேசுவதற்காக நாம் மறுபடியும் பெரியாரை பற்றி இந்த அரங்கில் பேசிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை, எல்லோரும் அறிந்தவர்கள். இங்கே இருக்கிற அனைவரையும் நான் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கவில்லை என்றாலும் ஒரு தோற்றம், இந்த இடத்திற்கு வந்திருக்கிறவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று புரிகிறது. சில புதிய அறிமுகங்கள். எனக்கு குணசேகரன் என்ற ஒரு தோழரை கந்தசாமி அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்த போது ஒரு செய்தி எனக்கு வியப்பாக இருந்தது. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுகிறவர்களுக்கு அந்த திருமணங்களை செய்து வைப்பது வேறு, சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுகிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லங்களை அமைத்திருக்கிறோம் என்று சொன்னார். அதுதான் மிக கடினமானது. சாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைத்து விடலாம், அவர்களை பாதுகாப்பது இந்த சமூகத்தில் கடினமானது. ஜனநாயகம் வளர்ந்திருக்கிற தேசத்தில் தான் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்ளுகிறவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லாமலும் இருக்கிறது. இதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? பலரும் ஏறத்தாழ ஒரே செய்திகளை அவரவர் உணர்வில் வெளிப்படுத்தினோம். எனக்கு உண்மையாகவே மருத்துவர் அகிலா அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வந்ததெல்லாம் வியப்பு தான். ஏன்னு கேட்டா, திமுகவில் வேட்பாளர் ஆனதற்கு பிறகு அடுத்த பதவியை நோக்கித்தானே தவிர இந்த கருத்தரங்கத்துக்கெல்லாம் வருவதற்கு பெரும்பாலும் வரமாட்டார். அவினாசியிலிருந்து நம்ம தனிப்பட்ட முறையில கூட அழைப்பில்லை. எதற்கென்றால் இது ஒரு நம்பிக்கை. எனக்கு இன்னமும் மிச்சப்பட்டிருக்கிறோம். 2 செய்திகளை மனத்தில் வையுங்கள். நாம் சோர்ந்து போய்விடவும் வேண்டியதில்லை, மிகுந்த நம்பிக்கையோடு பேசாமல் இருந்து விடவும் கூடாது. 2க்கும் இடையில் என்ன? வாருங்கள் பேசுவோம். நான் ஒருவனோ இங்கே இருக்கிறவர்களோ பேசி நீங்கள் கேட்பதற்காக வந்தவர்கள் இல்லை, நாம் பேசுவதற்காக வந்திருக்கிறோம். கூடி பேசலாம். பல செய்திகள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு அடக்குமுறைக்கு உட்பட்ட காலத்தை நோக்கி நாம் நம்மை அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். ஜெயலலிதா வந்த போது நமக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்தது. இப்போது இதுவே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியானால் நமக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கும். இவன் ஆபத்தானவன், இது யாருன்னே தெரியலையே, இந்த கருப்பு கோட்டுக்குள்ள என்ன இருக்கு, யார் அந்த கருப்பு கோட்டை போட்டு விடுறாங்க? ஒரு கட்டத்துல பார்த்தா காலையில ஒரு கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு 10 மணிக்கெல்லாம் தலைமை செயலகத்துக்கு வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல உணவு சாப்பிட்டுட்டு, அதுவும் பொய் தான், சாயந்தரம் பெல்லிச்ச உடனே வீட்டுக்கு போயிடுறாரு. யாரையும் சந்திப்பதில்லை, வேறு எதுவும் பேசுவதில்லை. இந்த அமைதி எல்லாம் ஆபத்தானது. ஒன்று, இந்த மனிதனே ஆபத்தாக இருக்க வேண்டும், அல்லது ஆபத்தானவர்கள் பின்னால் இருந்து அரசாட்சியை நடத்த வேண்டும். எப்படி இருந்தாலும் பெரிய சிக்கல் இருக்கிறது. இதுல கருப்பு சிவப்பு நீலம் எல்லாம் வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்னா சேர்ந்தா எல்லா வண்ணமும் பிழைக்கும். இல்லையானால் காவியை தவிர மற்றவைகள் எல்லாம் அடித்து விட்டு போய்விடுவார்கள். இந்த கட்டத்தில் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் கொஞ்சம் கோபத்தோடும் நாம் பேச வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். இந்த 3ஐயும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று ஜனநாயகம், இன்னொன்று அறிவியல் தொழில்நுட்பம், 3வது மதம். எல்லாம் வளர்ந்தது போல காட்டுகிறது, இவை 3ம் சேர்ந்து வளராது. ஏதோ ஒன்று மற்றவைகளை அழித்து விட போகிறது. மதம் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்? அது ஒரு நம்பிக்கையும் சடங்குகள் சார்ந்த பண்பாடு. கவனியுங்கள், அது சடங்குகள் சார்ந்த பண்பாடு, சடங்குகளில் வாழ்கிறது. நான் கவனமாக அவர்களே எல்லாம் சொல்லவில்லை என்றேன், கவனமாக பொன்னாடை போர்த்தாதீர்கள் என்றேன். மறுபடியும் மதமாக ஆகிவிடக் கூடாது. இவையெல்லாம் சடங்குகளின் மிச்சம். நாம் தோழர்களாக ஒருங்கிணைவோம், கூடி சிந்திப்போம், போர்க்குணத்தோடு இயங்குவோம்.
போர்க்குணத்தோடு இயங்குவோம். வயதெல்லாம் பெரிய செயல் இல்லை. வயதானவர்களில் இயங்குகிறவர்கள் உண்டு, இளைஞர்கள் இயங்காதவர்களும் உண்டு. இயங்குகிறவனே எதிர்காலத்தை தீர்மானிக்கிறான், வேற ஒன்றும் அல்ல. இளைஞர்கள் தீர்மானிக்கிறார்கள் நான் நினைக்கிறேன், இயங்குகிறவர்களே எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். நான் இயங்குகிறவர்களாக இருப்போம் என்பதற்காக கூடியிருக்கிறோம். பொன்னையன் சொன்னதுல எதுவுமே இப்ப ரகசியம் இல்லை. இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில எதுவுமே ரகசியம் இல்லை. நமக்குள்ள பேசிக்கிறோம். அந்த 2 கேமரா இருக்க உலகத்துக்கு பூரா கொண்டு போய் சொல்லிரும்ல, சொல்றது தானே வந்திருக்குது. எங்க அப்பா கம்யூனிஸ்ட், எங்க அப்பா திமுக காரன்னு சொல்லும் போது எனக்கு ஒவ்வொரு தடவும் பலார்னு அறையிற மாதிரி இருக்கும். எங்க அப்பா கம்யூனிஸ்ட்னா அப்ப நீ யாரா? அதான கேள்வி. இல்லை, நம் பிள்ளைகளை சொல்ல வைப்போம், நான் கம்யூனிஸ்ட், நான் அம்பேத்கரிஸ்ட், நான் பெரியாரிஸ்ட் என்று பிள்ளைகள் எழுந்து முழங்க வேண்டும். எனக்கு ஒன்னும் பொறாம இல்ல, விஜய் பார்க்க கூட்டம் வருது, ஒன்னும் புரியாம உட்கார்ந்துட்டு இருக்கான்னு என்ன வருத்தினாரு. என்ன சொன்னாலும் கை தட்டுறான் 2 நிமிஷத்துக்கு. எதுக்குன்னு அவனுக்கும் புரியல, எனக்கும் புரியல, பேசுறவருக்கும் புரியல. எங்க போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. பாட்டு பாட வேண்டியது, டான்ஸ் ஆட வேண்டியது, அரசியல் அரங்கில் கருத்துக்களை தவிர மற்ற எல்லாம் கோபமா பேச வேண்டியது. நடுவில் நடுவில் நீங்க அந்த பேச்சை கவனிங்க. பேசிட்டு அந்த தாளை பார்ப்பார். எதுக்குன்னா அதுல உமாபதி எழுதி கொடுத்துப்பாரு, கோபமாக பேசுங்கள், இந்த இடத்தில் கொஞ்சம் கண்ணீர் விடுங்கள். என்ன இது ஷூட்டிங்கா இருக்கிறீங்க நீங்க? ஒரு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் காமராஜர் தோல்வி அடைந்த போது எழுதிய அந்த வரிகளை மறுபடியும் படியுங்கள். கண்ணியத்துக்கும் பண்பாட்டுக்கும் அதை விட இன்னொரு சான்று இருக்க முடியாது. 2020 நவம்பர் 15ஆம் நாள் ஆனந்த விகடனில் அது மறுபடியும் வந்திருக்கிறது. என்ன தலைப்பு தெரியுங்களா? காமராஜர் தோல்வியால் அதிர்ச்சி அடைந்த திமுக. காமராஜர் தோல்வியால் அதிர்ச்சி அடைந்த திமுக. அண்ணா 2 செய்திகளை சொல்லுகிறார். காமராஜர் தோற்றது நமக்கு வெற்றி, ஜனநாயகத்திற்கு தோல்வி. அவர் உள்ளே வந்திருக்க வேண்டும். அவர் உள்ளே வந்தால் நம் ஆட்சி மேலும் சீர்படும் சொன்னவர் அண்ணா. இந்த வரிகள் அப்படியே இருக்கு. இன்னமும் நேற்று இப்ப எழுதியிருக்கேன் முகநூல்ல. குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டுட்டாங்கன்னு பேசுற ஒரு முதலமைச்சர் நமக்கு வாய்த்திருக்கிறார். அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல பாட்டு பாடினாரு, தொட்டபெட்டா ரோட்டு மேல முட்டை. இன்னும் வளரவே இல்லை, அங்கே இருக்க. இன்னமும் அந்த கொத்து பரோட்டாவிலேயே இருந்தா நாடு எப்போது முன்னேறும்? நான் அந்த தலைப்பே முகம் சுழிக்க வைத்திருக்கிற முதலமைச்சரின் உரை என்றுதான் எழுதியிருக்கிறேன். எனக்கு கோபம், இவரை பார்த்து பயம்லாம் இருக்கு. ஆனால் ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுகிறார் என்பது அவருக்கு அவமானம்னு பலர் சொல்றாங்க. நமக்கு அவமானம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் தானே சொல்லுவான். இங்க வேணா நீங்க சொல்லலாம் விஜய்ன்னு, உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்லுவான், காஷ்மீர்ல என்ன சொல்லுவான். தமிழ்நாட்டு முதல் அவமானம் தமிழ்நாட்டிற்கு தான். இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. நாம் என்ன பேசணும் அதை மட்டும் சொல்லிட்டு நான் உட்கார்ந்தவன். மணி 12:05, 12:45 வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம். பிறகு 15 நிமிடம் நான் கேட்டவைகளிலிருந்து என்ன பெற்றுக்கொண்டேன் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். என்ன பேச வேண்டும் இந்த தருணத்தில்? 2 மறுபடியும் சொல்கிறேன், இனிமே அவ்வளவுதான் என்று சோர்ந்து போகாதீர்கள். அதெல்லாம் எல்லாம் மாறிடும் என்று வெறும் வீரம் பேசாதீர்கள். 2ற்கும் இடையில் நாம் என்னவெல்லாம் செய்யலாம்? சிற்பியும் உமாபதியும் பேசுகிற போது சொன்ன செய்தி, நாங்கள் எங்களால் முடிந்ததை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னோம். நீங்கெல்லாம் என்ன செய்வீங்க என்று நாங்க பேசவும் இல்லை. எங்களால முடிந்ததை செய்கிறோம். திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னா, நாங்க இயன்றதை செய்வோம், இடைவிடாமல் செய்வோம். அது ரொம்ப முக்கியம். இதுக்கு விடுமுறை விட்டுலாம் வேலை செய்ய முடியாது. இடைவிடாமல் செய்வோம். என்ன செய்யலாம் மேலும் என்று சொல்லுங்கள். நாங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன செய்யலாம், நாம் சேர்ந்து என்ன செய்யலாம். இதுல நமக்கு கட்சி எல்லாம், எனக்கு அண்ணா திமுகவில் இருந்து ஒரு நண்பர் துண்டு போட்டாரு. நான் சொன்னேன், எல்லாம் வந்துருச்சு, நெருங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாமே இல்லைன்னா மீத இருக்க விஜயபாஸ்கர் அங்க போய் சேர்ந்து போறான். அதனால திமுகவும் அண்ணா திமுகவும் நீ ஏன் அவ்வளவு கவலைப்படுறேன்ற,
2 கம்யூனிஸ்ட் ஒன்னா சேரல, சிண்டிகேட் இண்டிகேட் சேரல. எடப்பாடி மட்டுமே வச்சுட்டு என்ன பண்ண போறான்? அவரும் சும்மா இருக்காரு. நீ எல்லாம் மாறும், மாற்றப்பட வேண்டியவைகள் மாறியே தீர வேண்டும். இது ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருக்கிறோம். பொன்னையன், உமாபதி எல்லாம் ரொம்ப சரியா சொன்னாங்க. அந்த கன்சாமி சொன்னாரு, விஜயை விட கூடுதல் ஆபத்து அண்ணாமலை. எனக்கு சிங்கப்பூர் போயிருக்கும் போது இந்த விஜயையும் சீமானையும் ஒப்பிடுங்க, எதுக்கு அந்த 2 பேரையும் போய் எனக்கு இருக்க நேரத்தை ஏன் வீணாக்குறீங்கன்னு கேட்டேன். இல்ல ஒப்பிடுங்கன்னாங்க. விஜய் போதை, சீமான் விஷம்னு சொன்னேன். ஆனா இப்ப எனக்கு இதுவும் விஷமாத்தான் இருக்கு. ஏமாந்துட்டோம்னு தோணுது. இது வெறும் கோமாளி விளையாட்டு இல்லை. மறுபடியும் அதைத்தான் நான் எச்சரிக்கிறேன். இது வெறும் கோமாளி விளையாட்டு இல்லை. விளையாட்டு காட்டுகிறார்கள், வேறு ஏதோ பின்னால் நடக்கிறது. வருகிற 19ஆம் தேதி எங்க பொதுக்குழு கூட்டம் சென்னையில நடக்குது. அதுக்கு காவல்துறை அனுமதி வாங்கிட்டு வாங்க. எங்க பொதுக்குழு கூட்டம், அதுக்கு என்ன காவல்துறை அரங்கத்துக்குள்ள? இல்ல இப்ப அப்படி சட்டம் கொண்டாந்துட்டாங்க. எப்ப கொண்டாந்தான்னு யாருக்கும் தெரியாது. அந்த மண்டபத்துக்காரங்களே அச்சுறுத்தி வச்சிருக்காங்க. கவனமாக இருப்போம். பாருங்கள், இருக்கிற நேரம் குறைவு. மிக சுருக்கமாக, கூர்மையாக என்ன செய்யலாம்? நீங்கள், நாங்கள், நாம் என்ன செய்யலாம்? சொல்லுங்கள். நன்றி.